மாமி அன்னைங்கசையோ வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவான் சன்சகே. நான் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா ஜிமினோட ஒன் ஷாட். ஹே மாமி, ஷார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் வேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறது பண்ணது உங்கள் விருப்பம்டா. நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எதில் பார்த்துருப்போனா ஜிமின் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மாலில் இதோ ஒன்று பார்த்து ஷாக் ஆகிருப்பாங்க. இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். டேய், அந்த பொண்ணு நீ ஃபோனில் வச்சிருக்கே அந்த பொண்ணு மாதிரி இல்லை? ஆமாம் ஜங்குக்கு, மாமி மாதிரி தான் இருக்கா, ஆனால் வேறு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் தான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி அந்த தேட்டரில் ப்ராப்ளம் பண்ணுறதே நீங்கள் தான். ஒரு பாய்ஸ் கேங்கு கிட்ட நின்று நீங்கள் ஒரு பொண்ணு 10 பசங்க கிட்ட இருக்காங்க, அத்தனை பேர்கிட்டயும் அப்படி சண்டை போடுறீங்க. ஜிமின்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஹே, என்ன யாருன்னு நினச்சா? பொண்ணுனா ஈஸியாக ஏமாத்திடலான்னு நினச்சா? அடிச்ச மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சிருவேன். என்னடா பண்ணுவேன்? வாடா பார்க்கலாம். பொண்ணை அடக்க ஒடுக்கமாக பேசிட்டு பொண்ணை அடக்க ஒடுக்கமாலாம் பேச முடியாது. வாயை உடச்சிருவேன். நீ ஒழுங்கா பேசு. தப்ப நீ பண்ணிட்டு ஏன் மேல எகிறியா? இங்க பார், சாரி கேட்காம இந்த தேட்டரில் ஒருத்தன் படம் பார்க்க முடியாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோமா யார்கிட்டயோ பிடிச்சி கத்திட்டு இருக்கீங்க. இங்கே ஜிமினுக்கு நம்பவே முடியல. அது உண்மையா இல்லை ட்ரீமில் இருக்காரானே தெரியல. ஒரு மாதிரி அவர் வாயடைஸில் வாயை பழந்துக்கிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. இங்கே அப்படிதான் அந்த சண்டை முடிகிற மாதிரியே கிடையாது. 10 பேருக்கு ஈக்குவலாக இறங்கி சண்டை போடுறீங்க நீங்கள். நீங்கள் பொண்ணுங்கிறதுனால அவங்க எதுவுமே பேசல, அமைதியாக, ஆனால் வாயால் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் அப்போல்லாம் இல்லை, அடிக்க போகிறது குதிக்க அந்த மாதிரி சொல்லி அவங்கள ரொம்ப திட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போது ஜிமின் தான், ஏ மாமி, அந்த சவுண்ட் கேட்டதும் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான் உங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. நீங்களா? இங்க என்ன பண்றேன்? உங்களை ஆஃபீஸ்ல பார்த்தேன், அங்கே தானே இருந்தேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் பண்றது இருக்கட்டும் மாமி, இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அது அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்ஸை பார்க்குறீங்க. அவங்களுக்கு தான் பயங்கர ஷாக்கு. உங்களை ஒரு மாதிரி வைட் ஐஸில் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா பேசிகிட்டு இருந்தேன். ஓ, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. மொத்த கூட்டமும் இங்கே உங்களை தான் நின்று பார்த்துட்ருக்கோம். ஐயோ, மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்களும் முழிச்சிட்டு நிற்கிறீங்க. சும்மாவே இப்படி தான் பேசுவீங்களா மாமி? ஆமாம், அது எனக்கு டைம் ஆச்சு, இந்த தோப்பனார் தேடுவா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடலான்னு போகிறீங்க. அடிங்க மச்சாவல அப்படின்ற மாதிரி இங்கே தயங்கும் ஜங்குக்கும் தான் உங்களை பிடிச்சிடுறாங்க. நீங்கள் ஓடி இருப்பீங்க, உங்களை ஓடி வந்து சுற்றி வளைச்சி பிடிச்சிருப்பாங்க. என்ன பண்ணுறல, என்னை விடுங்கோ. நான் சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் குட்டியாக தான் இருப்பீங்க. ஸோ தயங்கும் ஜங்குக்கும் உங்களை அப்படியே தூக்கிட்டு வராங்க. நீங்கள் நடக்கவே இல்லை. என்ன பண்ணுறேன், என்னை விடுங்கோ. ஐயோ, எல்லாரும் என்னையே தான் பார்க்குறான், எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும், என்னை விடுங்கோ அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. இங்கே ஜிமின் தான் அட்டிங்க தம்மா தூண்டு இருந்துட்டு 10 பசங்களுக்கு மத்தியில் நின்று 10 பேருக்கும் ஈக்குவலாக சண்டை போடுறியே, அப்போ உனக்கு அசிங்கமாக தெரியலீங்களா மாமி? அது சரி விடுங்கோ, நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கியும் தயங்கி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஷர்ட்டை தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிற்கிறீங்க. இங்கே ஜிமின் தான் அவரால் இப்போ கூட நம்பவே முடியல, நீங்களா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி உங்களை டாப் டு பாட்டன் ஸ்கேன் பண்ணுறாரு. அந்த இன்னசென்ட் ஃபேஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப திமிராக நிற்கிறீங்க. உங்களுக்கு முடி லாங்காக இருந்திருக்கும் அங்கே ஹாஃப் சாரியில், இப்போது முடி குட்டியாக இருக்குது. இந்த ஷோல்டர் சைஸ் தான் இருக்குது, ஷோல்டருக்கு கொஞ்சம் இடுப்புக்கு மேலே தான் இருக்குது உங்களுக்கு முடியே. அதையும் நீங்கள் போனி டெயில் போட்டிருக்கீங்க, ஒரு லூஸ் ஷர்ட் போட்டிருக்கீங்க.
அத வந்து பேக் சைட் கொஞ்சம் வந்து இழுத்து ரவுடி மாரி நிக்கிறீங்க நீங்க. பார்த்தா ஜீன்ஸ் போட்டு ஷூஸ் போட்டிருக்கீங்க. உங்க அவுட்லுக்கே இப்படிதான் இருக்கு. ஜிமினால சத்தியமா நம்பவே முடியல. நீங்களா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களே ஒரு மாரி டாப் டூ பாட்டம் ஸ்கேன் பண்றாரு. பார்த்துட்டு அவர் ஃபோன்ல இருக்கிற அந்த பிக்க எடுத்து பார்க்குறாரு. அவரால இப்ப கூட சத்தியமா நம்பவே முடியல. எ எதுக்கு சும்மா சும்மா அப்படி பார்க்குறேள்? என்ன பார்க்குறேள்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. "ஹேய்! ஒழுங்கா பேசுடி. இன்னொரு வாட்டி இந்த வாங்கோ, போங்கோ, தோப்புனார் திட்டுவா, அடிப்பா, அது இதுன்னு சொன்னா வாய உடைச்சிருவேன்" அப்படின்ற மாரி ஜிமின் கை ஓங்க சரி, சரி நான் நார்மலாவே பேசுறேன். கோவப்படாதீங்க சார் அப்படின்ற மாரி நார்மலா பேசுறீங்க. ஜிமினு என்னடாச்சு? இரு மச்சான். சத்தியமா இந்த பொண்ணு தான் நீயாடி? ம், ஆமா நான் தான் அது. ஏன் என்னாச்சு? சத்தியமா என்னால நம்ப முடியல. அவ்வளோ இன்னசென்ட்டா பேசுனியேடி. எங்கடி போச்சு அந்த மூஞ்சி? இந்த மூஞ்ச பார்த்தா எங்கேயாச்சும் இறக்கம் வருதா? ச்சீ! அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சி தள்ளி ஹலோ ஒழுங்கா பிஹேவ் பண்ணுங்க. எது? இல்ல நோ மென்ஷன். நான் இதை தப்பா நினச்சிக்கல. ஐயோ! நான் போலாமா? இரு. எதுக்கு என்ன ஏமாத்துன? என்ன? நான் என்ன உங்களை ஏமாத்துனேன்? எதுக்குடி நீ பிராமன் பொண்ணுன்னு போய் சொல்லிட்டு என்னை ஏமாத்துன? ஹலோ! ஆக்சுவலாக இன்னைக்கு நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபிலாம் வாங்கி கொடுத்து குடிச்சதுக்கு அப்புறமேட்டு காசு கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணீங்க. நான் ஒன்றும் உங்களை ஏமாத்தலை. சரி, எதுக்கு அப்படி போட்ட? எதுக்கு அப்படி ட்ராமா பண்ண? ஆக்சுவலாக அது என்னோட டேரு. என்ன? ஆமாம், காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கேமில் தோத்துட்டேன். அதனால டேர் பண்ண சொன்னாலுங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பிராமின் பொண்ணு மாதிரி இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணணும். அதில் ஒரு பர்சனையாவது நம்ப வச்சிடணும். அதுதான் என்னோட டேரு. நானும் எவன்டா சிக்குவான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்காகவே தச்சு அனுப்புன மாதிரி நீ வந்த. சரி, யூஸ் பண்ணிக்கலாமேன்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இங்கே பாருங்க, நான் ஒன்றும் தப்பாலாம் எதுவும் பண்ண கிடையாது. நான் ஜஸ்ட் பேசினேன், காஃபி குடித்தேன். அதுக்கு காசு கூட நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். எது? அந்த அழுக்கு காயினும் அந்த கிழிஞ்ச நோட்டுமா? ஏதோ கொடுத்துட்டல. சரி, காசு இல்லைன்னு சொன்னேன், தேட்டருக்கு வந்திருக்க. அது அது வந்து சும்மா சொன்னேன். சும்மா? அப்போ அந்த அழுக்கு காயின்லாம் அது நிஜமானுமே என்னோட சேவிங்ஸ் தான். சும்மாவே இருக்கேன்னு யூஸ் பண்ணிக்கலான்னு. எது? அதை யூஸ் பண்ண நான் தான் கிடச்சேனா? சும்மா தான், கோவப்படாதீங்க. அதுவும் காசு தானே. இருக்கட்டும். இங்கே என்ன சண்டை? அது எப்பயும் போல உங்ககிட்ட ரிங்கை வாங்கிட்டு காலேஜுக்கு போகலான்ட்டு வந்தோமா. காலேஜுக்கு வந்தால் லேட் ஆகிடுச்சு, வெளியே போ அப்படின்னு கிளாஸாக சொன்னார். சரி, டேவையே வேஸ்ட் பண்ணலாம், படம் பார்க்க வரலான்னு இங்கே மாலுக்கு வந்தோம். ஆனால் வந்த இடத்துல டிக்கெட் வாங்குற இடத்துல ஒருத்தர் பின்னாடி அடிச்சிட்டான். என்ன பின்னாடி அடிச்சிட்டானா? எனக்கு சரியான கோவம். சரின்னு சண்டை போட்டு அவன் இன்னும் 10 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டான். விடுவேண்ணா நான்? அதான் சண்டை. எனக்கு என்னமோ நம்ப முடியலையே சார். சத்தியமா சார், எனக்கு என்னமோ நீ தான் அவனுங்களை அடிச்சிருப்பியோன்னு தோணுது. ஆமாம் சார், அந்த பொண்ணு தான் சார் எங்கள் பின்னாடி அடிச்சுட்டு நான் அடிச்சேன்னு சொல்லி பொய் சொல்கிறா சார் அப்படின்ற மாதிரி. அந்த கூட்டத்தில் ஒரு பையன் நின்று கத்திட்டு இருக்கான். எது? நான் அடிச்சேனா? நீ பாத்தியா? பொண்ணை பின்னாடி அடிச்சதும் இல்லாமல் பொய் சொல்றியா? மொவனா அவ்வளோதான் நீனு அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே அந்த பையன்கிட்ட சண்டைக்கு போகிறீங்க. அடிச்சு வாய மூடு. ஏன் சார்? வாய மூடு நீ ஃபஸ்ட்டு. நீங்கள் வா தம்பி, என்ன பிரச்சனை? சார், நாங்கள் வீக்கெண்டில் எப்போதும் போல் சரி மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் வந்தோம் சார். சரி, வந்த இடத்துல டிக்கெட் காலி ஆயிடுச்சு. சரி, ஒரு டிக்கெட் அவங்களுக்கு வேணும் போல இருக்கும். எங்ககிட்டேருந்து ஒரு டிக்கெட் கேட்டாங்க. இல்லை, எங்களால் கொடுக்க முடியாது, நாங்களே வீக்கெண்டு தான் மேடம் வந்திருக்கோம், எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். சரி, அதுக்கு ஒழுங்காக டிக்கெட்டு கொடுக்குறீங்களா, இல்லை உங்களை பொய் கேஸ் போட்டு உள்ள ஜெயிலுக்கு தள்ளவா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சார். அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுக்கு பின்னாடி அடிச்சுட்டு நான் அடிச்சிட்டேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் பயங்கர சண்டை சார். இந்த பொண்ணு சரியான ஃப்ராடாக இருக்குது சார், இந்த பொண்ணெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் கத்துறான். ஓய், மொத்தமாக மாட்டி விட்டானே. ஜிமின் தான் ஷாக்கிங்காக உங்களே பார்க்குறாரு.
சரி தம்பி, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை அனுப்பி வச்சிடுறாரு. சரியான லூசு பொண்ணா இருக்கும் போல இருக்கு சார். இந்த பொண்ணெல்லாம் பிடிச்சிங்க உள்ள அடைச்சு வைங்க சார். வெளியே விட்டா நம்மள மாதிரி பசங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த பையன் போறான். இங்க ஜிமின் தான் உங்களை பாக்குறாரு. நீங்க ஒரு மாதிரி ஜிமினை பார்த்து, "ஹே, ஏன் எதுக்கு இந்த வேலை உனக்கு? அது டிக்கெட்டு வேணும், அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், அதான் சும்மா." உன்னை வீட்டில் வச்சு வளர்த்தாங்களா ஜூவில் வச்சு வளர்த்தாங்களா? என்ன சார் கேட்குறீங்க புதுசா? எல்லாரும் போல வீட்டில் தான். ம் உன்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள அப்படி தெரியலையே. ஹீ, அந்த டைம் பார்த்து உங்கள் ஃப்ரெண்டு தான், "ஏ வயன், டிக்கெட் கிடச்சிருச்சுடி, பிளாக்ல வாங்கிட்டேன், அது நீ வேற." என்ன? ஹாய், சியோ சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு மினி தான், ம் ம் கதை ஓடிடு அப்படின்ற மாதிரி கண்ணிலே காமிக்கிறீங்க. என்னடி மாட்டிக்கிட்டியா? ம் ஓடிடு அப்படின்ற மாதிரி நீங்க மினி கிட்ட சொல்றீங்க. இங்க ஜிமின் தான், புட்ராவல அப்படின்னு சொன்னதும் ஜங்குக் பிடிச்ச, எங்க போற? ஐயோ சோ நான் எனக்கு எதுவும் தெரியாது சார், எல்லாமே வயந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு வரா. இங்க ஜங்குக் தான் அந்த பொண்ணு பிடிச்சி உங்ககிட்ட தள்ளி விட்டுறாரு. அந்த பொண்ணு உங்க மேல இடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து நிக்கிறா. நீங்க அந்த பொண்ணை பார்த்து முறைக்கிறீங்க. ஹே, சாரி மச்சி, மூடிட்டு நில்லு அப்படின்னு சொல்லி அவளை திட்டுறீங்க. நீ தான் அவள் ஃப்ரெண்டா? ஹே, ஆமாம் சார். சார், எனக்கும் உங்களுக்கும் பர்சனலாக 1000 விஷயம் இருக்கும், உங்களுக்குள்ள நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அப்படி ஒரு ஆணியும் கிடையாது, மூடிட்டு நில்லு அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் உங்களை பிடிச்சி நிற்க வைக்கிறாரு. ஸோ எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் உங்ககிட்ட உண்மையாக சொல்லிடலான்னு தான் நினச்சேன். நான் அவகிட்டயும் சொன்னேன். ஆனால் அவள் தான் வேணாம், அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம், நம்ம ரிங்கை மட்டும் வாங்கிட்டு போயிடலான்னு இவ தான் சார் சொன்னான் அப்படின்னு சொல்லி உங்களை போட்டு கொடுத்துட்றா. ஷூ, விஷம் விஷம் விஷம், கூட சுத்தது எல்லாம் விஷமா இருக்கே. இங்கே ஜிமின் மறுபடியும் உங்களை பார்க்குறாரு. மேலே சொல்லு. நீ சொல்லனா கூட பரவாயில்லடி, நான் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் கோவப்பட மாட்டாடி, நம்ம உண்மையை சொல்றது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நான் சொன்னேன் சார். இவ தான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசாம என் கூட அமைதியாக வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டா சார். இவளை மீறி என்னாலையும் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இங்கே ஜிமின் தான், சரி அந்த அழுக்கு காயினுக்கு ஏதாவது ஸ்டோரி இருக்கா? அது வந்து சார் அப்படின்ற மாதிரி அவ உங்களை பார்க்குறா. சொன்ன கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணிலே சொல்கிறீங்க. என்ன ஸ்டோரி? இப்போ நீ என்கிட்ட சொல்லலைன்னா வச்சுக்கேன், உங்கள் 2 பேரையும் நான் கொன்னுடுவேன். சார், அது வந்து சார், அது சும்மா யாரும் யூஸ் பண்ணாமல் இருந்த அழுக்கு காயின், அதை பிச்சைக்காரங்களுக்கு போடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தா சார். சரி, எதுக்கு பிச்சைக்காரங்கள்ட்ட போட்டு வேஸ்ட் பண்ணணும், இவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை உங்ககிட்ட கொடுத்துட்டா சார் அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. ஜிமின் ஒரு மாதிரி முறைச்சி உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்கள் ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறீங்க. இங்கே தயாங்கும் ஜங்குக்கும் தான் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க உங்கள் ஜிமினை பார்த்து. வாய மூடுறீங்களா அப்படின்னு சொல்லி கோமா ஜிமின் கத்துனு. சரி மச்சான், சரி மச்சான். இங்கே ஜிமின் தான் ஒரு மாதிரி கோமா உங்க கிட்ட வரா. என்னை பார்த்தா உனக்கு பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? இதில் என்ன சார் இருக்கு? எல்லாமே காசு தானே, எல்லாமே காசு தான். பிச்சைக்காரங்களுக்கு போட வேண்டிய காசை என்கிட்ட இருந்து போட்டிருக்க சார். நீங்கள் ஏன் சார் தப்பாக எடுத்துக்கிறீங்க? நான் அப்படி நினச்சி போடல சார், அவங்களும் மனுஷங்க தானே. நான் சும்மா வேஸ்ட்டாக போகிற காசை யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சேன் சார், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த நாய் போய் சொல்கிறா சார், இவ சரியான ஃப்ராடு. இவளால் தான் சார் நானும் கெட்டு போயிட்டேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணாக தான் சார் இருந்தேன். இன்னைக்கு இவ கூட சேர்ந்தனும் அன்னைக்கு கெட்டு குட்டிச்சவராக போயிட்டேன் சார். நல்ல வேலை அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டீங்க. இந்த ஏதோ அறியாத பிள்ளை தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார். அதை தெரிஞ்சு இந்த ஒரு வாட்டி மட்டும் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். சத்தியமா என் லைஃப்ல இதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி தப்பை மறந்து கூட பண்ண மாட்டேன் சார், சார் அப்படின்ற மாதிரி நீங்க ஜிமினை பார்த்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஜிமின் தான் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் ஏதாச்சும் சொல்லுவாரான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. பட் ஜிமின் எதுவுமே சொல்லலை, சைலண்டா உங்களையே தான் பார்த்துட்டு இருக்காரு. சார்,
எதுக்கு சார் அப்படி பார்க்குறீங்க? ஏதாச்சும் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நீ எப்படி நடிக்கிறேன்னு பார்த்துட்ருக்கேன். சார் சத்தியமா நடிக்கல சார், நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஆமாம், எந்த காலேஜில் படிக்கிற அப்படின்ற மாதிரி ஜிமினு ஒரு ஒரு டீட்டெயில்ஸாக கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களை பற்றி டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் ஜிமின் கிட்ட ஒப்பிச்சிட்டு இருக்கா. இன்க்ளூடிங் உங்கள் வீட்டு அட்ரஸ் உட்பட உங்களோட ஹைட்டு வெயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. லாஸ்ட் டெஸ்ட் பேப்பரில் நீங்கள் வாங்கின மார்க்கு முதற்கொண்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக போகுது. நீங்கள் ஒரு மாதிரி கோவமாக முறைச்சி உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் ரொம்ப ஷாக்கிங்கா வாயை பழந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு. டே பாவி, உன்னை படிக்கிறதுக்கு காலேஜ் அனுப்புனா நீ இதுக்கு பசங்களே பரவாயில்லடி, அவ்வளோ மோசமா நடந்துட்டு இருக்க. சரி, நீ இப்படி தெரியறது உங்க அப்பனுக்கு தெரியுமா? சார் இதெல்லாம் எப்படி சார் அப்பாவுக்கு தெரியும், தெரிஞ்சு அனுப்புவாரா அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்டு சொல்றா. நீங்க ஸ்ட்ராங்கா அவளோட காலிலே மிதிக்கிறீங்க. அம்மோ இரும மாடு, எதுக்கடி மிதிச்ச, போதும் வாய் மூடு அப்படின்ற மாதிரி நீங்கள் உன் ஃப்ரெண்டை பார்த்து கத்துறீங்க. என்ன? உங்களோட சார் அவளை என்ன பண்ணுறா உங்கள் அப்பா? அவர் அவர் நல்ல வேலை தான் சார் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தெளிவு. உங்கள் அப்பனுக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் ஃபோன் எடுத்து கொடுக்குறாரு. ஐயோ சார், இதுக்குள்ளேயும் போய் அப்பா எதுக்கு சார்? பாவம் அப்பா ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அவருக்கு சுத்தமாக சாப்பிட கூட டைமே கிடைக்கிறது இல்லை. இதில் நானும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணனா நல்லாவா இருக்கும்? ஓ, அந்தளவுக்கு பிஸியாக உங்கள் அப்பா? ஆமாம் சார். அப்படி என்ன வேலை பார்க்குறான்? அது வந்து சார் சார் இவங்க அப்பா டெப்டி கமிஷனர் சார். என்ன கமிஷனரா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறீங்க. அடியே ஒரு மாதத்தில் பிறந்த குரங்கே, வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடி. ஆனாடி பண்ணுவேன், அவரை கேட்டுகிட்டே இருக்காரு. சாவ் அடிச்சிருவேன் மினி. ஹே, ஒன்றை தான் கேட்குறேன். சார் உங்கள் அப்பா கமிஷனரா? ஆமாம் சார். அப்பா போலீஸு, பிள்ளை ஃப்ராடா? இல்லை சார். சார் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணு. சார் ப்ளீஸ் சார், அப்பாவுக்கு மட்டும் கால் பண்ணாதீங்க சார், தெரிஞ்சது அவ்வளோதான், என்னை அட்டி வெளுத்துருவார். ஜிமின் மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவ்வளோ பயம் இருக்கும்போதே நீ இவ்வளோ ஃப்ராட் வேலை பண்ணுறியா? அது அது வந்து சார், இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னு தானே சார். ஃபன்னு? சரி இருக்கட்டும், உங்கள் அப்பனுக்கு கால் பண்ணு, நான் பேசிக்கிறேன். அது சார் பண்ணுன்னு சொன்னேன். சரி சார், கோவப்படாதீங்க, பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மினியும் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீங்களும் ஃபோனில் அப்படியே டயல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜிமினுக்கு ஒரு கால் வரும். அவர் அதை அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஓடியே போயிடுறீங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் இங்கே ஜிமின் தான் வீட்டுக்கு வந்து அவரோட அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. உங்கள் அம்மாவும் உங்களோட ஜீன்ஸில் இருந்த அந்த ஃபோட்டோவையும் நீங்கள் அப்சாரியில் இருந்த அந்த ஃபோட்டோவையும் பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க. உங்களுக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஜிமின் தான், மா எதுக்குமா இப்போ உட்காந்து சிரிச்சிட்ருக்கேன்? இல்லைடா, ஒன்று போய் ஒரு பொண்ணு இவ்வளோ ஈஸியாக ஏமாத்திட்டாலே அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க. ஃபுல்லாக அசிங்கப்பட்டு வந்தது உங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அப்படி இல்லை ஜிமின்னு, உன்னையே ஒருத்தி ஏமாத்திட்டானா பெரிய விஷயம் தானே? ஆமாம் ஆமாம், ரொம்ப பெரிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அவங்க அம்மா கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப்ஸ். இப்போது நீங்கள் தான் விளக்கம் போல் உங்கள் காலேஜுக்கு தான் கிளம்பிட்டுருக்கீங்க. அரைக்க பறக்க ரெடி ஆகிட்டுருக்கீங்க. வைக்கம் போல் தூங்கியிருப்பீங்க, லேட்டாக இருக்கும். இப்போது உங்கள் அம்மா கிட்ட தான் ஒரே ஒரு ப்ரெட்டை மட்டும் எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படியே ஓடுறீங்க. அம்மா டைம் ஆச்சு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. நீங்கள் போகிற வழியிலே உங்கள் ஃப்ரெண்டு மினியும் வந்து ஜாயின் ஆகிக்கிறா. என்னடி தூங்கிட்டியா? ஆமாண்டி நானும் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் காலேஜுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அகைன் நீங்கள் அப்படியே வாக் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பஸ் ஸ்டாண்ட் வரீங்க, பஸ் ஏறுறீங்க. இப்போது உங்களோட ஸ்டாப்பிங்லேயும் அந்த பஸ் இறக்கி விடுது. நீங்கள் இறங்கி கொஞ்சம் தூரம் தான், நடக்கிற வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் காலேஜுக்கு. அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போது அகைன் உங்களுக்கு யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பி பார்த்தா ஒரு கார்
உங்களை வீட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. நீங்களும் பார்க்குறீங்க. உங்களுக்கு டக்குன்னு போய் இது நம்ம தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த கார் போகவும் இல்லை, நிற்கவும் இல்லை. நீங்கள் வாக் பண்ணுற ஸ்பீடுக்கே உங்களுக்கு பின்னாடி ஒரு 10 ஸ்டெப் பேக் உங்ககிட்ட ஸ்லோவாக உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்களும் பார்த்துக்கிட்டே போகிறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே ஸ்டாப் ஆகுறீங்க. கோபமாக திரும்பி அந்த கார்கிட்ட போகலான்னு போகிறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் மினி தான், என்னடி ஆச்சு, எதுக்குடி இப்போ கோபமாக திரும்புகிற, இங்கே பார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. காரு. அந்த கார் நம்மளை ஃபாலோ பண்ணுது. ஏன்னு கார் ஃபாலோ பண்ணுதா? எரும மாடு. காரில் இருக்கிற எவனும் நம்மளை வீட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காண்டி. என்னடி சொல்கிற? ஆமாம். யாராக இருக்கும்? எனக்கிட்ட எனக்கு எப்படி தெரியும்? அதானே, ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டுருந்தா பரவாயில்ல, நீ தான் போகிறவன் வரவன் நிற்கிறவன் நடக்கிறவன் பார்க்குறவன் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு வச்சுருக்க. அப்புறம் எவன் எப்படி தெரியும்? மூடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கார்கிட்ட தான் போகிறீங்க. போய் அந்த கிளாஸை நாக் பண்ணி டோர் கிளாஸை வந்து இறக்க சொல்கிறீங்க. இப்போது அந்த கிளாஸும் பொறுமையாக கீழே இறங்குது. பார்த்தா ஜிமின் தான் உங்களை பார்த்து திங்கின்னு ஒரு கண்ணடிக்கிறாரு. நீங்கள் செம்ம ஷாக்கில் வைடைஸில் ஜிமினை பார்க்குறீங்க. ஹாய் மம்மி, மணி அப்படின்றாரு. ஹலோ, என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு காலேஜுக்குலாம் வரீங்க? இங்கே பாருங்கள், அது ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. தப்பே மேலே தான், சாரி. நான் இருந்தாலும் உங்களை அப்படி யூஸ் பண்ணிருக்கக்கூடாது, உண்மையாக சொல்லணும் தான். ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட எனக்கு சான்ஸ் தரவே கிடையாது. அதனால தான் இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு. சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன சும்மா என்னையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்டேருந்து எதையும் எடுத்துக்கவும் இல்லை, கிட்டேருந்து உங்களை நான் ஏமாற்றவும் கிடையாது. தேவையில்லாமல் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஜிமின் அவரோட ஃபிங்கரை காதில் வச்சுக்கிட்டே ஒரு மாதிரி குறையிற மாதிரி பண்ணுறாரு. அது உங்களுக்கு இன்னும் இரிட்டேட்டிங் ஆகுது. நீங்கள் ஜிம்னை பார்த்து முறைக்கிறீங்க. ஹலோ, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நிறுத்து. நான் எதுக்கு வந்தேன்னு தெரியாமல் சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசுகிற. நீ இன்னும் அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை என்ன அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு அப்புறம் எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ எனக்கு சொந்தமான என்கிட்ட இருந்த ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கு, அதை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன உங்களோட பொருளா? ஹலோ, நான் அந்த மாதிரி பொருளெலாம் கிடையாது. நான் கத்துவேன், சண்டை போடுவேன். ஆனால் இப்படி மற்றவங்க பொருளை திருடுற அளவுக்கு சீப்பான கேரக்டர் ஒன்றும் கிடையாது. நான் எதுவும் உங்கள் பொருளை எதுவும் எடுக்கலை. அது எப்படி நான் நம்புறது? சத்தியமாக நான் எடுக்கலைங்க. நான் தான் சொல்கிறேன்ல, நீ சொன்னால் நான் நம்பினுமா? நான் உனக்கு என்னைக்கு பார்த்தனும் அன்னையிலேருந்து தான் அதை காணும். அது கண்டிப்பாக உங்ககிட்ட தான் இருக்கணும். மரியாதை என் பொருளை என்கிட்ட கொடு. நான் சத்தியமாக எதுவும் எடுக்கலை. என்னடி இப்போ புதுசாக திருடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? என்ன புது பிஸ்னஸா? மினி அடிச்சு வாய்கெல்லாம் உடைச்சிரும், வாய் முடுறி. நான் எதுவும் எடுக்கலடி. நான் எப்படி நம்புறது? நீங்கள் வேணா என்ன செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை வீட்டில் வச்சுருந்தேன்னா. இல்லை, சத்தியமாக நான் எதுவும் எடுக்கலைங்க. ஆமாம், என்ன பொருள்? அது எப்படி இருக்கும்? அது ரொம்ப குட்டியாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது என்னது? ஹார்ட்டு. என்ன ஹார்ட்டா? என்னோட குட்டி ஹார்ட்டு. அதை தான் காணும் உன்னை பார்த்ததுலேருந்து. நீங்கள் ஒரு மாதிரி வியடா ஜிமினை கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறீங்க. இங்கே மினிக்கு புரிஞ்சுது. அவள் ஒரு மாதிரி ஷையாக சிரிச்சுக்கிட்டே இங்கே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கா. அடுத்தது அவன் என்ன சொல்ல போகிறான்னு. இத்தனை வருஷமாக நான் யாருக்கும் இப்படி ஃபாலோ ஆனது கிடையாது. என்னன்னு தெரிலடி, உன்னை பார்த்ததுலேருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. ஆமாம், நான் நினச்ச மாதிரி பொண்ணு நீ இல்லை தான். பட் இருந்தாலும் உன்னை என்னால் வெறுக்க முடியல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கிறேன். ஹலோ, போதும். என்ன உங்கள் இஷ்டத்துக்கு இங்கே பட்டுக்க பேசிகிட்டே போகிறீங்க? நான் உங்களுக்கு ஓகேவே சொல்லலை. அப்போ சொல்லு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. செல்லம், இந்த ஜிமினோட டிக்ஷனரியில் கிடையாதுங்கிற வார்த்தையே கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது எனக்கு கிடைச்சே ஆகணும். கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஆல் தி பெஸ்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜிமின் தான், மாமி. யோ, அதான் என்னை மொயன்னு தெரியல, அப்புறம் எதுக்கு சும்மா மாமி மாமின்னு சொல்கிற? எனக்கு அப்படியே கூப்பிட்டு தாண்டி பிடிச்சிருக்கு. நான் உன்னை அப்படியே கூப்பிட்றேன். நான் மட்டும்தான் கூப்பிடுவேன். ஓகே,
போயா லூசு அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. நில்லுடி. என்ன நம்பர் கொடுத்துட்டு போ. லவ் பண்ணுறவங்க நம்பர் கூட இல்லைன்னா எப்படி? ஏ நான் உங்களை லவ் பண்ணல சார், நீங்கள் தான் என்ன லவ் பண்ணுறீங்க. என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜிமினோட கையை உதறி விட்டு போகிறீங்க. நீங்கள் போன கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு ஏதோ நோட்டிஃபிகேஷன் கிளிக் ஆகுது. நீங்களே ஃபோன் ஆன் பண்ணி பார்த்தா ஹே மாமி ஐ லவ் யூ அப்படின்னு இருக்குது. நீங்கள் அந்த மெசேஜை பார்த்துட்டு 5 டேஸில் திரும்பி ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கண்ணடிக்கிறாரு. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு தான் சிஎஸ்எஸ் அம்மா ஃபஸ்ட்டாக இருக்காருடி, சிறுப்பால் அடிப்போம் வாய மூடு நாயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட தான் ரொம்ப கோவமாக வரீங்க. உனக்கு ஏன் நம்பர் எப்படி கிடச்சிது? செல்லம் நீ என்ன நினச்ச என்னை பற்றி? நான் சிஇஓடி, பார்க் கம்பெனியோட சிஇஓ. இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். நான் ஜஸ்ட் கையை அசைச்சா போதும், எனக்கு தேவையான விஷயத்த செய்ய 1000 பேர் வெயிட் பண்ணுவாங்க தெரியுமா? மாலில் உன்னை பார்த்து அடுத்த செகண்டே உன்னோட டீட்டெயில்ஸ் மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ சொல்லு, லவ் பண்ணலாமா? வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க கோவமா திரும்பிட்டு. ஜிமின் தான் மாமி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உங்களுக்கு செம்ம கோவமாக வருது. நீங்கள் அப்படியே கடுப்புலேயே திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, மொத்த காலேஜுமே உங்களை தான் பார்க்குது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. என்ன ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி கத்தி சொல்கிறாரு. கொட்டு பெத்தம்மா போயா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வரீங்க. சரி நீ ரொம்ப கோமா இருக்க, நான் ஈவினிங் வரேன், ஈவினிங் பார்க் போயிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கத்திட்டே போகிறாரு. சிப்ப அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் இப்போ நேராக ரெஸ்ட் ரூம் தான் போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஐயோ நம்ம தொடக்கூடாத இடத்த தொட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இங்கே காலேஜில் இருக்கிறவங்களாம் ஃபைன் லவ் பண்ணுறா போல இருக்குடி, ஃபைனோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தியா செம்ம அழகாக இருக்கார்ல, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார், சிஇஓ வாண்டி, கொடுத்து வச்சவ தான் வயன், அவளுக்கு நல்ல லைஃப் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் கேட்க கேட்க ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கிறவங்கள பார்த்து கத்துறீங்க. இவளுக்கு என்னடி ஆச்சு, இப்போ நம்ம என்ன புதுசாக சொல்லிட்டோன்னு இந்த கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கடுப்பாக தான் அந்த டேலாம் போகுது. உங்களுக்கு இங்கே மெசேஜ் வேலை மெசேஜாக வந்துட்டுருக்கு, அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. ஜிமின் தான் உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. அந்த மனுஷன் ஆஃபீஸில் உட்காந்து வேலையே பார்க்கல, உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இங்கே அவங்க ஃப்ரெண்டு தான் எனக்கு என்னமோ சிஓ சார் ஒன்று உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி தான் தோணுது, பேசாமல் ஓகே சொல்லிடி, பார்க்கவும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு, சிஇஓ வேறு, நீ லைஃப்பில் செட்டில் ஆயிடுறாண்டி, செருப்பு பிஞ்சிரும், மூடிட்டு நில்லு, எனக்கு தெரியும். இதே ஒரு இடத்துல நான் இருந்ததுன்னா இந்நேரம் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி 10 பிள்ளைங்களுக்கு அம்மாவாக இருப்பேன். நீங்கள் கொள்ள வெறியோட உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. மினி நீ என் ஃப்ரெண்டாச்சேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா வச்சுக்கேன் வாயை ஒட்டச்சிருவேன் சரியா? நல்ல முள்ள சொல்லும் போதே இங்கேருந்து எஞ்சி போயிடு. சாரி மச்சான், நீ ஏதோ கோவமாக இருக்க, நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து போயிடுறா. ஏன்னா நீங்கள் கொள்ள வெறியில் இருக்கீங்க, சாரி கொள்ள வெறியில் இருக்கீங்க. ஸோ அப்படி தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் தான். நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷனாக இந்த பஸ் ஸ்டாப்க்கு தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. வர வழியிலே ஜிம்னை பார்த்துடுறீங்க. ஐயோ இவன் வேறு பட்டுத்துறானி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்க்காம அப்படியே ஆப்போசிட் சைட் திரும்பி உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போகிறீங்க. இங்கே ஜிமினா ஏ மாமி ஒன்றை தாண்டி அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு தான் ஜிமினை பார்த்துடுறாரு. ஹாய் சிஓ சார், அவளை கூப்பிடு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சார் சிஓ சார் டி, எனக்கு தெரியுது மூடிட்டு வா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சி கத்திட்டே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. அவர் ஒன்று தாண்டி கூப்பிட்றாரு, எனக்கு தெரியுது மினி வாயை மூடிட்டு வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி திட்டிக்கிட்டே நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க. இங்கே கூப்பிட்டுட்டே இருக்க கண்டுக்காமல் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட வந்து உங்கள் கையை தான் பிடிச்சி உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. கூப்பிட்டுட்டே இருக்கேன், உன் பாட்டுக்கு கண்டுக்காமல் போகிறேன், அதை கண்டுக்காமல் போகிறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கொழுப்பு
சரி வா, நானே உன்னை ட்ராப் பண்ணிடு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் கையை விடுங்க ஃபர்ஸ்ட்டு. அதெல்லாம் முடியாது, வா நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம். இங்கே பாருங்க சார், தயவுசெய்து கையை விடுங்க, இப்பெல்லாம் பிடிக்காதீங்க. அதுவும் பப்ளிக் பிளேஸில் ஒரு பொண்ணோட கை பிடிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. ஆஹா, ஆ அதெல்லாம் எனக்கு தெரியும், மூடிட்டு வா அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. யோ, உனக்கு ஆஃபீஸில் வேறு வேலையே இருக்காதா? எப்போ பாரு என்னையை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க. என்ன ஆஃபீஸில் வேலை இருக்குதா, என்ன பண்ணுறது? அதை விட இப்போது நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிகிற. சரி வா, நம்ம ஏதா இருந்தாலும் காரில் பேசிகிட்டே போகலாம். இதான் வரேன்னு சொல்கிறல, கையை விடு அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் தான் கையை பிடிச்சி அவர் கையை எடுக்க ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பட் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களை கையை பிடிச்சிருக்காரு, உங்களால் எடுக்க முடியல. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? அதெல்லாம் உன்னால் முடியாது, ஒழுங்காக என் கூட வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. பட் நீங்கள் ஸ்டில் போகவே இல்லை. இந்த பார்த்த ஒரு பெரியவர் தான், ஏன்பா அதான் அந்த பிள்ளை விருப்பம் இல்லைன்னு சொல்லுதில்ல, அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளை கையை பிடிச்சி வம்பு பண்ணிகிட்டு இருக்க? என்ன அந்த பொண்ணுக்கிட்ட நடுரோட்டில் நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? ஒழுங்கா போறியா இல்லை போலீஸை கூப்பிடவா அப்படின்ற மாதிரி கேட்டதும், நல்லா கேளுங்க தாத்தா, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு, கையை விட சொன்ன விடவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி நல்லா ட்ராமா பண்ணுறீங்க. ட்ராமா பண்ணுறியா? ஹலோ தாத்தா, நீங்கள் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் என் பொண்டாட்டி தான். காலையில் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதை மனசில் வச்சுட்டு தான் இப்போ தகராறு பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் இங்கே ஜிம்மின் பிளேட்டை திருப்பி போட்டுடுறாரு. இங்கே அந்த தாத்தா தான், எனதோ புருஷனா? என்னம்மா சொல்கிற? அவர் உன் புருஷனா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்டதும் நீங்கள் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இவர் பொய் சொல்கிறார் தாத்தா, ப்ளீஸ் அவர்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்கே ஜிம்மின் தான், ஐயோ தாத்தா அவள் பொய் சொல்கிறா, நீங்கள் வேணா அவள் ஃப்ரெண்டுகிட்ட வேணாலும் கேளுங்களேன், நான் அவள் புருஷன் தானே அப்படின்ற மாதிரி மினியை பார்த்து கேட்டதும் இங்கே மினி ஒரு மாதிரி முழிக்கிறா. நோ சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னம்மா சொல்லு, நான் அவள் புருஷன் தானே? ஆ ஆ ஆ ஆமாம் ஆமாம் தாத்தா, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி அவள் ஏதோ ஒரு எண்ணத்தில் சொல்லிடுறா. பூச்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் தலையில் கை வச்சுட்டு நிற்கிறீங்க. ஏமா என்னதான் வீட்டில் தகராறு இருந்தாலும் இப்படியா புருஷனை யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறது? உங்கள் புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கோங்க, நடுரோட்டில் நின்று சண்டை போட்டுட்டு நிற்கிறீங்க, பார்க்க நல்லாவா இருக்குது? மேலே போமா அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்ச ஜிம்மின் கூட அனுப்பி வச்சிடுறாங்க. இங்கே ஜிம்மின் தான் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, நீங்கள் எங்கள் கூடயே வாமா, உன்னை நான் உங்கள் வீட்டிலே இறக்கி விட்டுறேன். சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை பார்க்குறா. பார்த்தா நீங்கள் கொல்ல வெறியில உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க. தோடி இவன் எப்படி பார்க்குறா? ஒரு வேலை போனோம், இன்னைக்கே நம்மளை கொன்னாலும் கொண்டுடுவா. வேணாம் மினி, நம்ம பஸ்லேயே போய்க்கலாம். ஐயோ அண்ணா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கும், நான் இதுக்கு 3rd பர்சன், நான் பஸ்லேயே போய்க்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இங்கே வரலன்னு சொல்லிடுறா. இங்கே ஜிமின் தான், சரி ஓகே, காசு வச்சுருக்கியாம்மா? அதெல்லாம் வச்சுருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. சரிங்கண்ணா, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே பாய், நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிடுறா. ஏன்னா நின்னா நீங்கள் திட்டுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிம்மின் தான் வந்து அவர் சீட்டில் உட்காடுறாரு. அப்புறம் போகலாமா? நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே விண்டோ சைட் திரும்பிக்கிறீங்க. சரி ஓகே, எங்கே போகலாம்? வீட்டுக்கு போகலாமா இல்லை வெளியே எங்கேயாவது போயிட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிம்மினை பார்த்து மறைக்கிறீங்க. இல்லை எங்கே போகலான்னு கேட்டேன்டி, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் காரை எடுத்துகிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. வர வழி ஃபுல்லாக ஜிம்மின் நிறைய பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை, அப்படியே ஜஸ்ட் சைலண்ட்டாக அவர் பேசுகிறத அப்படியே கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஜிம்மினை பார்க்க கூட கிடையாது, விண்டோ சைட் வேடிக்கை பார்த்துட்டு தான் வரீங்க. எங்கள் ஜிமினோ நேராக காரை கொண்டு வந்து உங்கள் வீட்டு முன்னாடி ஸ்டாப் பண்ணுறாரு. உங்கள் அம்மா இது மாடிக்கு போயிருந்திருப்பாங்க. கார் சவுண்ட் கேட்டதும் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா உங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிது. என்னது, நம்ம வீட்டு முன்னாடி காரா? யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் தான் ரொம்ப கோபமாக காரில் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. நீங்கள் ரொம்ப கோபமாக படுபடுன்னு வீட்டை நோக்கி போயிட்டுருக்கீங்க. இது எல்லாமே உங்கள் மம்மி நின்று பார்த்துட்ருக்காங்க. என்ன இவனை காரில் வரா? ஆமாம், அந்த பையன் யாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜிமின் தான், மாமி என்ன பேக் விட்டு போகிறடி அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. அப்போது உங்கள் அம்மா தான், வயன்
ஆ என்னம்மா, யாரு இந்த பையன்? என்ன நீ கார்ல வந்து இறங்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்கே ஜிமின்னா. ஹாய் ஆண்டி அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்கே ஜிமின் ஹாய் சொல்கிறாரு. ஜிமினை பார்த்ததுமே உங்கள் மம்மிக்கு பிடிச்சிருது, பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறாரு. ஹாய்ப்பா, யார் இந்த பையன்? புதுசாக அப்பாயின் பண்ணியிருக்க டிரைவரு. என்ன டிரைவரா? என்ன வளர்ற டிரைவரா? யாரு? உங்கள் அப்பா அரேஞ்ச் பண்ணாரா? இல்லை, தானா அரேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. என்ன தானா அரேஞ்ச் ஆயிடுச்சா? என்ன வளர்றா? பாவி, என்னை பார்த்தா உனக்கு டிரைவர் மாதிரி தெரியுதா? ஏன்டி சொல்ல மாட்டேன், பார் கம்பெனியோட சிஇஓ உன் வீட்டு டிரைவரா அப்படின்ற மாதிரி அவரும் மனசில் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இங்கே உங்கள் மம்மி தான் ஜிமினை பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உள்ளே வராங்க. ஏன் கேட்டுகிட்டே இருக்க, என்னடி நீ படிக்க போயிட்டே இருக்க அப்படின்ற மாதிரியே இங்கே ஜிமின் தான் மவளை இருடி ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு அவர் போயிடுறாரு. உங்கள் மம்மி தான், மா போதும் நிறுத்துறியா, ஆல்ரெடி அவன் கொடுத்த தலைவலியே என்னால் தாங்க முடியல, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், நீ காஃபி போட்டு வை, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி பேகை விட்டு எரிஞ்சிட்டு போறீங்க. இப்போ நீ என்ன கேட்டுட்டு நீ இவ கத்துற, இவ இப்படி என்கிட்ட இப்படி கத்திட்டு போறா, நான் இவளுக்கு அம்மாவா இல்லை இவன் எனக்கு அம்மாவானே தெரியல அப்படின்ற மாதிரி கத்திட்டே உங்கள் அம்மாவை டீ போட போயிடுறாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இப்போ நைட் டைம் நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து நல்லா கோஸ்ட் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது, பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த மாதிரி ஹாரர் ஃபிலிம், ஹாரர் ஸ்டோரிலாம் கேட்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நைட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நீங்கள் இப்போ உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அதே பயத்தோடு இப்படி திரும்பி பார்த்தா உங்கள் பால்கனி சைடு வந்து விண்டோஸ் இருக்கும். அந்த விண்டோஸில் வந்து ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. அங்கே யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது. ஒயிட் கலர் கிளாத் ஸ்க்ரீன் தான். ஸோ அந்த ஷேடோ உங்களுக்கு தெரியுது. நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டு டக்குன்னு உங்கள் ஐஸை ரப் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே யாருமே இல்லை. உங்களுக்கு யாரோ அங்கேயும் இங்கேயும் நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பயமாகுது. ஏன்னா நீங்கள் மொபைலில் பார்க்குற சீன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் அகெயின் திரும்பவும் அந்த சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது சடனாக உங்கள் அந்த பால்கனி டோர் இருக்கு இல்லையா, அது நாக் ஆகுற மாதிரி சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான், உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி டக்குன்னு சீரியஸாக ஸ்டாப் பண்ணிவிட்டு எழுந்து உட்காந்து அப்படியே அந்த டோரே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்ம பயம். உங்கள் த்ரோட்லாம் அப்படியே ட்ரை ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு கல்ப் பண்ணுறீங்க. யாரு அப்படின்ற மாதிரி பயத்தில் கேட்குறீங்க. அகைன் டோர் நாக்கிங் சவுண்ட் கேட்குது. யாருன்னு கேட்டேன். யாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் கேட்குறீங்க. பிகாஸ் இது ரூம் என்ட்ரன்ஸ், அதாவது வீட்டோட டோராக இருந்தால் கூட பரவாயில்ல, பால்கனி டோரு. இந்த டைமில் பால்கனி கிட்டே யார் இருப்பா? நீங்கள் தான் லாஸ்ட்டாக போனது, நீங்கள் தான். அதுவும் நீங்கள் வந்து நீங்கள் உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. திரும்ப அந்த நாக்கிங் சவுண்ட் கேட்குறதும் உங்களுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே பயமாகுது. நீங்கள் பயத்தில் அந்த சைட் பார்த்தா அந்த ஸ்க்ரீனில் அந்த ஷேடோ யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு செம்ம பயம், என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி அகைன் அந்த நாக்கிங் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி சரி ஓகே யாருன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நீங்களே தைரியம் சொல்லிட்டு இப்போ பொறுமையாக போய் அந்த ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறீங்க. திரும்பவும் நாக்கிங் சவுண்ட் கேட்குது. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் பால்கனிக்குள்ளே போய் பார்க்குறீங்க. அப்போது சடனாக யாரோ உங்களை இழுத்து இங்கே செவுத்தோட பின் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அவளே தான் பயந்து கத்துறீங்க. இப்போது அந்த பர்சன் தான் உங்களோட மவுத்தில் ஹேண்டை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி பயத்திலே 5 டேஸில் நீங்களும் காம் டவுன் ஆகுறீங்க. இங்கே உங்கள் கீழே உங்கள் அப்பா அம்மா தான், என்னடி பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஏங்க நீங்கள் வேறு, அவளே இந்த ஹாரர் சீரீஸ் பார்த்துட்டு கத்திட்டு கிடக்குறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க, அவள் அப்படி தான் சொன்னால் கேட்கவும் மாட்டா,
எங்கேயாவது ஏதாவது கத்திட்டு போறா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா தான் உங்க அப்பாவை காம் டவுன் பண்றாரு. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பாக்குறாங்க. இங்க பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ஜிம்மின் தான். நீங்க உயிரே போயிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு. நீங்க அவ்வளோ பயந்துருப்பீங்க. இங்க ஜிம்மின் தான் உங்களுக்கு பார்த்து சிரிக்கிறாரு பயங்கரமா. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. நீங்க ஜிம்மினை பார்த்து முறைக்கிறீங்க. என்னடி, நான் கூட உன்னை ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சேன், நீ என்ன இப்படி பயப்படுற? நீங்க ஜிம்மினை பார்த்து முறைச்சிட்டு அவர் கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு அவர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உள்ள போறீங்க. மாமி நில்லுடி. ஏ, இங்க என்ன பண்ற இந்த நேரத்துல? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னதுக்கு நீ பார்க்கணும்? எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால பார்க்க வந்தேன். உனக்கு ஏன் என்ன பார்க்கணும்னு தோணுது? ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன்டி. ஆனா நான் உன்னை லவ் பண்ணல. எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. டென்ஷனை தம்ம மரியாதையா சொல்றீங்க, இது போயிடு. ஏய், உன்னை பார்க்கறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பால்கனியெல்லாம் ஏறி வந்தா நீ நான் அசால்ட்டா போங்கிற? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டே அவரு உங்க உள்ள வந்துட்டு இருக்காரு. உள்ள வெளியே போன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அப்பா தான் மனசு கேட்காம உங்க ரூம் சைடு வந்திருப்பாரு. நீங்க பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு, வயன் என்னம்மா சத்தம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இங்க ஜிமின் தான், சும்மா பேசிட்டு இருக்கோம் மாமா அப்படின்ற மாதிரி அவர் கத்துனதும், வயன் உள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் தான் ஜிம்மினோட வாயை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, இல்லைப்பா அது ஃபோன்பா, மினி கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன்ப்பா. அதுக்கு இதுதான் நேரமாம்மா? டைம் என்ன ஆகுது? இவ்வளோ நேரம் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க? போதும், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படு. காலேஜ் போகணும்ல நாளைக்கு, எதாக இருந்தாலும் காலேஜில் போய் பேசிக்க. சரிப்பா, ஒரு 2 minutesப்பா, நான் சொல்லி கட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னதுமே உங்கப்பா சரி சரி சீக்கிரம் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. நீங்க தான் அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸ் ஆயிட்டு ஜிம்மினை பாக்குறீங்க. ஜிம்மினை பார்த்தா அவரு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இல்ல உங்களை சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நீங்க தான் ஜிம்மினை பார்த்து முறைக்கிறீங்க. அவரு டக்குன்னு உங்க ஹேண்ட்ல கிஸ் பண்ணிடுறாரு. ஈச்சி, என்னடி, என் மாமனார்னா உனக்கு ரொம்ப பயம் போல. இப்போ அவர் ஒன்றும் உங்கள் மாமனார் கிடையாது, எங்கள் அப்பா. ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்டில் உட்காடுறாரு. உன்னை நான் உட்கார சொன்னா ஏன் ஃபஸ்ட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறீங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அவர் லேப்பில் உட்கார வைக்கிறாரு. சின்ன பண்ணுற சின்ன விட்டுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நெளிஞ்சிட்டு உட்காடுறீங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருடி. போகிறேன் இரு, நான் எதுக்கு வந்தோன்னோ அதை முடிச்சுட்டு போயிடுறேன். எதுக்கு வந்த? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் தான் எடுக்கிறாரு. பார்த்தா அது ரிங்கு தான். அதை எடுத்து உங்களுக்கு போட்டு விட்டுடுறாரு. எதுக்கையா போடுற அப்படின்னு சொல்லி நீங்கள் உதறீங்க. ஜிம்மின் உங்கள் கையில் போட்டு விட்டுடுறாரு. நீங்கள் ஜிம்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எழுந்து அந்த ரிங்கை கழட்டலான்னு பார்க்குறீங்க. உங்களால் கழட்ட முடியல. ஜிம்மின் தான் உங்கள் கையை பிடிச்சி, ஃபயான், இது நான் உனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தது, தயவுசெய்து கழட்டாத, புரிஞ்சுதா? அம்மா கூட ஷாப்பிங் போயிருந்தேன். அப்போ இந்த ரிங்கை பார்த்தேன், எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அது என்கிட்டயே வச்சுக்கிறது ஒரு மாதிரி இருந்தது, அதான் அவங்ககிட்ட கொடுத்துடலான்னு சொல்லி வந்தேன். அப்புறம் இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவர் கையை காமிக்கிறாரு. அவர் கையிலையும் சேம் அதே மாதிரி ரிங்கு. என்னது ஒரே மாதிரி இருக்கு? கப்புள்ஸ் ரிங் டி. என்ன கப்புள்ஸ் ரிங்கா அப்படிங்கிறீங்க? ஆமாம், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அது ஹாட் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஹாட் வச்சு ரிங்கு ஃபுல்லாக பிளாட்டினம். நீங்கள் சொல்லியிருப்பீங்களே இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் அதே மாதிரியே பிளாட்டினத்தில் வாங்கியிருப்பார். உங்கள் அப்பாவோட ரிங்கை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் போட்டிருப்பீங்க. ஜிம்மின் உங்களுக்கு ரைட் ஹேண்டில் அந்த ரிங்கை போட்டு விட்டுருக்காரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. அது அந்த ஹாட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 ஹாட்டையுமே ஓப்பன் பண்ணி காமிச்சா அதில் வயன் இருக்குது. வையா? என்னது வயே? நீ தான் வயன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த வயனுக்குள்ள அந்த மிடில் இந்த வி ஷேப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ அது மிடில் எம்மன் மாதிரி இருக்குது, குட்டியாக இருக்குது. அதை உத்து பார்த்தா தெரியுது, அதை காமிக்கிறாங்க. இது என்ன எம்ம? அதுவா வை ஃபார் வயன், வயன் ஃபார் மாமி, மை மாமி. நான் ஒன்றும் மாமி கிடையாது, நான் ஒன்றும் உன்னோட மாமி கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபிங்கரில் மாட்டியிருக்க அந்த ரிங்கை அந்த ஹாட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. அதில் ஜீன் இருக்குது.
என்ன ஜேஃபா ஜிமினா? ம் அப்படின்னு சொல்லிட்டே அதுலேயும் உத்து பார்த்தா அந்த ஜே கர்வ் இருக்கும் இல்லையா, இப்படி வந்து அந்த கர்வ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள குட்டியா எம்முன்னு இருக்கு. இது என்ன, இதுலயும் எம்முன்னு இருக்கு? எம்ஃபா மாமா, அண்ணோட மாமா. ஏய், நீ ஒன்றும் எனக்கு மாமா கிடையாது, ஃபர்ஸ்ட் இங்கே என்ன போன்னு சொல்றல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்க எட்ட வந்து நிக்கிறீங்க. போர், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் இங்க என்ன ரூமை விட்டு வெளியே போ. சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிக்கிறாரு. நீங்களும் உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அதாவது கையை கட்டிக்கிட்டு நீங்கள் முறைச்சி பார்த்தபடி ஜிம்மினை பார்த்துட்டு நிற்கிறீங்க. அதான் போகிறேன்னு சொல்கிறாள், அப்படியே அப்படி நிற்கிற, முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறீங்க. கிளம்புறேன் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உங்கள் கிட்ட வர்றாரு. என்ன என்ன அதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பின்னாடி போயிட்டே கேட்குறீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் ஹேண்டை பிடிச்சி அந்த ரிங்கில் கிஸ் பண்ணுறாரு. குட் நைட் மம்மி, நல்லா தூங்கு, ஃபோன் யூஸ் பண்ணாமல், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பால்கனிட்டு வந்து எகிரி குதிச்சு போலாட்டு போகிறாரு. அப்போது ஜிமின் கீழே விழுந்து கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. நீங்கள் என்னாச்சு, விழுந்துட்டானா என்ன அப்படின்ற மாதிரி பதறீங்க. அவன் விழுந்தா எனக்கு என்ன, நான் எதுக்கு பதறணும், எங்கேயாவது விழுந்து அடிபட்டுட்டோம், இந்த நேரத்தில் இங்கே வரணும்னு யாராவது கேட்டாங்களா, இப்படி ரிஸ்க் எடுத்து வரணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிட்டு அப்படியே நிற்கிறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு மனசு கேட்கல, என்னாச்சுன்னு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போய் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை, ஒரு கயிறு மட்டும்தான் தொங்கிட்டு நிற்கிது. அட பாவி, கயிறு கட்டிய ரூமுக்கு வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இப்போ கேட் கிட்ட தான் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே நின்று உங்களே தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி பார்த்ததும் ஜிமினை பார்க்குறீங்க. வைடேஸில் ஜிமின் உங்களுக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு, எனக்கு ஒன்றும் இல்லடி, நான் பத்திரமா வீட்டுக்கு போயிடுறேன், இந்த நேரத்தில் வெளியே வந்து நிற்காம போய் படு, பேய் பிடிச்சிட போகுது அப்படின்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவர் அப்படியே போயிடுறாரு பைக்கில். நீங்கள் தான் இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போய் அப்படியே உங்கள் பெட்டில் கடுப்பாக படுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்குது, தூக்கமே வரல, புரண்டு படுக்கிறீங்க. மணி 12:30 ஆகும். இப்போ தான் ஃபோன் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹலோ மினி, சொல்லுடி, எதுக்குடி இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? சனினி, ஒழுங்காக தூக்கத்துலேருந்து எந்திரி. என்னன்னு சொல்லுவேன், கடுப்பேத்தாத. நீங்களும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவள் தூக்கெல்லாம் தெளிஞ்சு அப்படியே ஐஸை விரிச்சிட்டு ஏந்து உட்கார்றா. என்னடி சொல்கிற, ரிங்கு போட்டு விட்டாரா, அதுவும் இந்த டைம்லையா? ஏய், உன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்காடி. சியோ சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறப்பலே வாயை ஒட்டச்சிருவான். நீ பக்கத்தில் இல்லை, நீ பண்ண வேலைக்கு நீ மட்டும் என் முன்னாடி இருந்திருக்கணும், உன்னை கொன்று அப்படியே புதைச்சிருப்பேன். சாரி வயன், இருந்தாலும் எனக்கு என்னமோ அவர் உன் மேலே சீரியஸாக இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் எனக்கு அவர் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏன்டி அப்படி சொல்கிற? பார்க்கவும் ஹேண்ட்ஸமாக இருக்காரு, சியோவாக இருக்காரு, அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? நல்ல பையனாக தான் தெரியுறாரு, லவ் பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் முடியாது, உன்னை கழட்டி விட ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியாவா? என்னடி இந்த டைமில் போய் ஐடியா அது இதுன்னு கேட்டுருக்கேன், எனக்கு ஒன்றும் தோணலை, யோசிடி. ஓ அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நீ நல்ல பொண்ணாக இருக்கிறதுனால தானே அவர் உன் பின்னாடியே சுற்றிட்டுருக்காரு. நான் நல்ல பொண்ணு இல்லை, நான் ஒரு பேட் கேர்ள்னு அவருக்கு தெரியப்படுத்துரு, தானாக அவரே உன்னை விட்டு விலகிடுவார். என்னடி சொல்கிற? ஆமாம், நீ ஒரு கெட்ட பொண்ணு மாதிரி நீ அவர் முன்னாடி போர்ட்ரேட் பண்ணினா அவரே விலகிடுவார்ல. கெட்ட பொண்ணுங்கன்னா என்ன பண்ணுறது? ஒழுங்கு மரியாதையாக ஃபோனை வேடி. 12 மணிக்கு கால் பண்ணிவிட்டு கெட்ட பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னு என்கிட்ட கேட்குற? எனக்கு தெரியாது, கூகுளில் சர்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துடுறா. நீங்களும் உட்காந்து ஃபோனை தான் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஒரு வழியாக படுக்கவும் ரெடி ஆகிட்டீங்க. இப்போ மணி ஒரு 1:30 ஆகுது. ஜிமினா, நாளைக்கு இருக்குடா உனக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஏதோ பிளான் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கிறீங்க. ஓகேடா, நான் இந்த பாட்டு இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக ஃபைனல் பார்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் அமீஸ், டாடா.